தினகரன் அவர்கள் ஒரு நல்ல அரசியல்வாதி, ஒரு நல்ல பழுத்த தலைவர். அவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை அனாவசியமா இதுல இழுத்து அனாவசியமா வெளிப்படையான விமர்சனங்கள் வைக்கிறது அவருக்கு அழகில்லை. ஏன்னா களம் எப்படி வேணா மாறும். நாளைக்கு ஆனா சொன்ன வார்த்தையை எடுக்க முடியாது. இன்னைக்கு மீடியால இவ்வளவு விஷயங்கள் பேசுறாருன்னா நாளைக்கு அதை அவர் ரிவர்ஸ் வாங்க முடியாது. ஸோ ஒரு நல்ல தலைவருக்கு அழகில்லை. ஒரு பொறுமை காத்து களத்துல எல்லாரும் சேர்ந்து பணியாற்றினா நல்லா இருக்கும். டிடிவி தினகரன் அவரோட குற்றச்சாட்டுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் டிடிவி சார் ஏன் அப்படி சொல்றாருன்னு எனக்கு விளங்கலை அப்படின்னு அவர் வானில ஒரு பதில சொல்லியிருந்தாரு. டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நயினார் நாகேந்திரனுக்கு செலக்டிவ் அம்னிஸ்டியாவா அப்படின்னு ஒரு கேள்வியை பதிவு பண்ணியிருக்காரு. இது செலக்டிவ் அம்னீஷியா இல்ல, எலெக்டிவ் அம்னீஷியா. எலெக்ஷன் பக்கத்துல வருது, அதுக்கான அம்னீஷியா. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நல்ல தலைவரா அவர் ஒரு நல்ல தலைவர்னா என்னங்க, எனக்கு பல வெறுப்புகள் இருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி அதையும் மீறி ஒரு கட்சிக்கு என்ன நல்லது, நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும், வேண்டாத விஷயங்களை மறந்துடணும். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கு அழகு. வேண்டாத விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு அதை குத்தி குத்தி காமிக்கிறது ஒரு நல்ல தலைவருக்கு அழகு இல்லை. அவரை ஃபாலோ பண்ணி வர மக்களுக்கும் நல்லதில்லை.